ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய அன்னக்கூடையை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஸ்டடி டேபிள் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாட்டம் ஃபுல்லாகவே வந்து உடஞ்சி தனியாக வந்துருச்சு. அந்த பாட்டம் போர்ஷனை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டையாக கட்டி அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மரப்பலகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கனமான கயிறை எடுத்துக்கிட்டு அந்த கயிறை இந்த மாதிரி தரையில் கிராஸாக போட்டு விட்டுட்டு அந்த கிராஸுடைய சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி அந்த அன்னக்கூடையை தூக்கி வச்சுட்டு அந்த அன்னக்கூடைக்கு மேலே அந்த மரப்பலகையை வச்சு இந்த மாதிரி கயிறை யூஸ் பண்ணி டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நாட் வந்து ஒரு 3 நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கயிறை டைட்டாக வந்து அந்த அன்னக்கூடையோடு சேர்த்து அந்த மரப்பலகையை கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த மரப்பலகை அந்த அன்னக்கூடைக்கு மேலே இருந்து கீழே விழாது. அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷாலோ ஏதாச்சும் ஒரு ஓல்டு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுட்டு 2 சைடும் டைட்டாக வந்து கட்டி நீங்கள் நாட் போட்டாவே போதுங்க. நாட் போட்டுட்டு உள்ளே வந்து கயிறு வந்து கட்டியிருக்கோம். அந்த கயிறுக்குள்ளே வந்து இந்த கிளாத்தை இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராதுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்டடி டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டடி டேபிளை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு அன்னக்கூடையிலிருந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பாட்டம் போர்ஷனில் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஏதாச்சும் வந்து ஒரு கிளாத் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷேக் ஆகவே ஆகாது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம அழகாக ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த கண்டெய்னருக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கண்டெய்னருக்கு தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை அந்த கண்டெய்னருக்கு மேலே ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஓல்டு கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ரேப்போ ஏதாச்சும் ஒன்று ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் க்ளூ அப்ளை பண்ணி சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம பாட்டம்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளாத்தை வந்து அந்த பெயிண்ட் கண்டெய்னர் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்டிலாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கத்தியெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை இந்த ஆர்கனைசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பெயிண்ட் கண்டெய்னரை ரீயூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய தொடப்பத்தை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய தொடப்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாகிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அந்த தொடப்பத்தை தூக்கி போடாமல் இந்த மாதிரி அந்த கார்னரை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஷாக்ஸ் கூட ஒரு ரப்பர் பேண்டை வந்து அந்த தொடப்பத்தில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாக்ஸை வந்து இந்த மாதிரி அந்த தொடப்பத்துக்கு மேலே போட்டுட்டு அந்த ஷாக்ஸ் வந்து கழண்டு வராத மாதிரி அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ஒரு க்ளீனிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டோர்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிக் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கிளாத் வச்சு டோர்லாம் துடைப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி சோஃபா, டேபிள் இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. க்ளீன் பண்ணி முடித்ததும் இந்த ஷாக்ஸை நம்ம கழட்டி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷாக்ஸ் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் ஆகி டோர் வந்து பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஹைட் இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டேபிளையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்ததும் அந்த ரப்பர் பேண்டை மட்டும் ஜஸ்ட்டு மேலே வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த ஷாக்ஸை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்டை எடுத்து விட்டுட்டு ஷாக்ஸை வந்து வெளியே எடுத்து நம்ம அழகாக இந்த ஷாக்ஸை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு தொடப்பத்தை ரீயூஸ்
யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆயிலெலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆயிலை வந்து பேக்கெட்லேருந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு அந்த கவரில் கொஞ்சம் ஆயில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த கவரை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி வந்து சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லேயரில் மட்டும் நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் குட்டியாக வந்து கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரேஷன் வேஸ்ட்டி தாங்க. நீங்கள் ரேஷன் சாரியோ வேஸ்ட்டியோ இருந்தால் கூட ஓகே தான். அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 கிளாத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணும்பொழுது கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரே கட்டில் 3 லேயர் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தையும் நம்ம சின்ன சின்ன ஸ்கொயராக வந்து கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை அழகாக அந்த கவருக்குள்ளே போட்டு விட்டுற போகிறோம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு 15லேருந்து 20 கிளாத் வரலும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. காட்டன் கிளாத்தாக மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாத்தாக வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாத்தாக தான் இன்சர்ட் பண்ணணும், மொத்தமாக சேர்த்து வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்தாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து அந்த கிளாத்தில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா வந்து வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாகவும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்தது டாப்பில் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க. பின் பண்ணி விட்டுட்டு இந்த கவரை இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒவ்வொரு கிளாத்தாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தோசை சுடும்பொழுதோ தோசை சுடுறதுக்கு முன்னாடியோ தோசை சுட்ட பிறகோ நீங்கள் அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி அந்த தோசை கல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை சுடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதால கை வந்து சுடும். ஸோ அதனால் நீங்கள் தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த தோசைக்கல்லை தேய்க்கிறதுக்கு நீங்கள் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தோசை சுட்டு முடித்த பிறகு தோசைக்கல் ஆறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த தோசைக்கல்லை தேய்ச்சி நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு தோசை சுடும்போது சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஆயில் கவரை இந்த மாதிரி நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு ஆயிலும் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாத் வந்து நிறைய நம்ம போட்டு வச்சுருக்கிறதால ஒரு 10 to 15 days நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கைப்பிடியெல்லாம் கிழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கட்டைப்பையை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய ஒரு லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை மட்டும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு 3 சைடு வந்து பார்த்திங்கன்னா சைடில் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கக்கூடிய அந்த பையை வந்து ஒன்றா சேர்த்து அந்த கார்னரை தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் மாதிரி கிடைக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தான் தச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு நம்ம மறுபடியும் ஒரு தையல் போட போகிறோங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையல் போட்டோம் இல்லைங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டருக்கு உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து இறக்கமாக வந்து தச்சு மேலே வந்து நாட் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும் யூஸ் பண்ணும்பொழுது. நம்ம இதுக்குள்ளே வந்து போடுற பொருள் வந்து வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே போடுற பொருள் வெளியே வந்து போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டாக இருக்க மாதிரி நல்லா டைட்டாக வந்து தச்சு எடுத்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 4 கார்னர் இருக்கும். இந்த மாதிரி தைச்ச பிறகு மொத்தமாக நம்மளுக்கு 8 கார்னர்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க, நான் தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டைப்பையை வந்து ரீயூஸ் பண்ணி
பண்ணி அழகாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வைக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸை இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு வெங்காயமோ இல்லை பூண்டோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ரொம்ப காத்தோட்டமாக இருக்கிறதால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.